போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள பாயிண்ட் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்கிறத நல்லா காதால் கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டோ ஒரு பென்னும் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க முதல்ல அவரோட பிறப்பை பார்க்கலாம். 1889 நவம்பர் 14 பிறந்தவர். தந்தை பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு, தாய் பார்த்தீங்கன்னா சுரூபராணி. அப்புறம் நேரு அவர்களுக்கு வழங்கிய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நவீன இந்தியாவின் சிற்பி, ரோஜாவின் ராஜா, இந்தியாவின் ஆபரண சிற்பி என்றெல்லாம் அவருக்கு சிறப்பு பெயர் இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் வந்து பாக்கெட்டில் ரோஜா வச்சுருப்பார், அதனால் நம்மலாம் நேரு மாமா அப்படிலாம் அழைச்சிருப்போம். அதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு பணக்கார ஃபேமிலியில் பிறந்தவர். அவர் இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவரை அழைச்சிட்டு போக நிறைய காரெல்லாம் வரும். ஒரு அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க ஒவ்வொரு நுழைவாயிலையுமே காரு நல்லா வரிசை கட்டி நிற்கும். அவர் எந்த நுழைவாயிலுக்கு போகிறாரோ அந்த நுழைவாயிலேருந்தே கார் வந்து அழைச்சிட்டு அவர் போயிடும். அந்த மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலியில் பிறந்தவர் தான் நேரு அவர்கள். அதுக்கப்புறம் காந்தி விசஸ் நேரு முதல் சந்திப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1916 லக்னோ மாநாட்டில் தான் முதல்ல சந்திச்சிருப்பாங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. காந்தி விசஸ் நேரு முதல் சந்திப்பு எப்போன்னா 1916 லக்னோ மாநாட்டில் தான் சந்திச்சிருப்பாங்க. அப்புறம் 1929 லாகூரில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டிலையும் அவர் முதல் தலைவராக இருந்திருப்பார். எந்த மாநாட்டில் அவர் நேரு அவர்கள் வந்து முதல் தலைவராக இருந்திருப்பாருன்னா 1929 லாகூர் மாநாட்டில் தான் முதல் தலைவராக இருந்திருப்பார். நேரு அவர்கள் எப்போ முதல்ல சிறைக்கு சென்றார், எந்த போராட்டத்துக்காக சிறைக்கு சென்றார் அப்படின்னா 1921 ஒத்துழையாமை இயக்கம் இருக்குது இல்லையா, அதுக்கு தான், அந்த போராட்டத்துக்காக தான் அவர் முதல்ல சிறைக்கு சென்றிருக்காரு. எந்த ஆண்டுனா 1921. அவர் எத்தனை வருஷம் சிறையிலே கழித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வருடம் சிறையில் இருந்திருப்பார் நேரு அவர்கள். அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உலக வரலாற்றின் காட்சிகள், சுயசரிதை, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் கண்டுபிடிப்பு, இதெல்லாம் அவர் எழுதின புத்தகங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1937 முதல்ல ஒரு கிராமத்தில் நடந்த மாநாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல அப்படின்னா பைஸ்பூர் என்ற ஒரு கிராமத்தில் தான் முதல் மாநாடு நடந்திருக்கும். அது எந்த ஆண்டுனா 1937. அதுலேயும் வந்து நேரு அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. சுதந்திரத்தின் போது விதியோடு செய்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டுன்னு ஒரு முழக்கத்தை இட்டிருப்பார். அது எப்போ இட்டிருப்பாருன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தான் இந்த முழக்கத்தை இட்டிருப்பார் நேரு அவர்கள். சுதந்திரத்தின் போது விதியோடு செய்த ஒப்பந்தம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் இன்னொரு முழக்கத்தையும் இட்டிருப்பார். அது என்னன்னா, உலகமே உறங்கி கொண்டிருக்கும் போது இந்தியா விழித்து கொண்டது. அது எதுக்காக சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு வந்து நைட்டு ஒரு 12 மணி அளவில் தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த முழக்கத்தை இட்டிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், உலகமே உறங்கி கொண்டு இருக்கும்போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது தான் விதியோடு செய்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். நேரு அவர்கள் பூரண சுயராஜ்ய நாளாக அறிவிச்சிருப்பார். அது எப்போன்னா 1930 ஜனவரி 26 தான் இந்த பூரண சுயராஜ்ய நாளாக அறிவிச்சிருப்பார் நேரு அவர்கள். அப்புறம் நேருவும் லாயராக தான் இருந்திருப்பார். அவரோட அப்பா மோதிலால் நேருவும் லாயர் தான், காந்தியும் லாயர் தான், ராஜாஜி அவர்களும் லாயர் தான். எல்லாமே லாயராக தான் இருந்திருப்பாங்க. இந்த ராஜாஜி அவர்களோட லாயர் கதையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் நான் உங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துங்க அப்படின்னு கேட்டிருப்பார். ஆனால் அப்போ வந்து அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். அவருக்கு எதுக்கே வந்து ராஜாஜி அவர்கள் வாதாடி அந்த சீனியரை தோற்கடித்து பெரும் லாயராக இருப்பார். அப்போல்லாம் ஏன் லாயர் படித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திர போராட்டத்தில் நம்ம இந்தியர்கள் கலந்து கொண்டு அவங்கள வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைது செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்கள சிறையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாமே லாயர் படிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயருக்கு ஒரு பயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமே லாயர் படிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த 2 முழக்கங்கள் இருக்கும் இல்லையா, இதுவும் ரொம்ப முக்கியம். நேரு வந்து ஒன்றை படிக்கும்போது நான் மிகவும் மன அழுத்தத்துக்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, கிறிஸ்ப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை படிக்கும்போது தான் அவர் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளானாராம். கிறிஸ்ப்ஸ் தூதுக்குழுவை படிக்கும்போது தான் அவருக்கு மன அழுத்தம் உண்டானுச்சான். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரும் நேரு அவர்கள் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரும் நேரு அவர்கள் தான். அவர் எழுதின பத்திரிக்கையோட பேர் என்னன்னா நேஷ்னல் ஹெரால்டு. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நேஷ்னல் ஹெரால்டு தான் அவர் எழுதின பத்திரிக்கை. அப்புறம்
இது ஒரு அடிமை பட்டய சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பார். 1935 வந்த இந்திய அரசு சட்டத்தை தான் ஒரு அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எந்த சட்டத்தை சொல்லியிருப்பார்? இந்திய அரசு சட்டத்தை தான் ஒரு அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த காந்தியோட இறப்புக்கு நேரு அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். என்னன்னா, நம் வாழ்வில் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுவும் ரொம்ப முக்கியமான கூற்று, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலம் பொன் போன்றது, வேற்றுமையில் ஒற்றுமை, இது எல்லாமே நேரு அவர்கள் சொன்னது தான். அப்புறம் நேரு அவர்கள் எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 மே 27 இறந்திருப்பார். எப்போ இறந்திருப்பார்? 1964 மே 27 இறந்திருப்பார். ராவி நதிக்கரையில் நேரு அவர்கள் எப்போ கொடியேற்றியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 டிசம்பர் 31 ராவி நதிக்கரையில் தேசிய கொடியை ஏற்றிருப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த பூர்ண சுயராஜ்யத்தையும் கேட்டிருப்பார். அவர் எப்போ இறந்தாருங்கிறது வரையும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இதுவரையும் பார்த்ததை ஒரு ரீகால் பண்ணிடலாம். அவர் எப்போ பிறந்தாருன்னா 1889 நவம்பர் 14 பிறந்தவர். தந்தை பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு, தாய் பார்த்திங்கன்னா சுரூபராணி. அவருக்கு வழங்கின சிறப்பு பெயர்கள் என்னென்னா நவீன இந்தியாவின் சிற்பி, ரோஜாவின் ராஜா, இந்தியாவின் ஆவரண சிற்பி எல்லாம் அவருக்கு சிறப்பு பெயர் இருக்குது. அப்புறம் காந்தி விசஸ் நேரு சந்தித்த முதல் மாநாடு மற்றும் ஆண்டு பார்த்திங்கன்னா 1916 லக்னோ மாநாட்டில் முதல்ல சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல் காங்கிரஸ் மாநாட்டில் எப்போ தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூர் மாநாட்டில் தான் முதல் தலைவராக இருந்திருப்பார். எந்த போராட்டத்துக்காக எந்த ஆண்டு முதல்ல சிறைக்கு சென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 இல்லை 21 அப்படின்னு இந்த டிஎன்பிசிக்கு உள்ளது தான். இயர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் படித்தது அந்த ஆப்ஷனில் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் இல்லை பின்னாடி வருஷம் இருக்கும், அதை அப்படியே ஆப்ஷனில் அடிச்சுட்டு வந்துடுங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்காக தான் முதல்ல சிறைக்கு சென்றிருப்பார். அவர் 9 வருடம் சிறையில் இருந்திருப்பார். சிறையில் இருந்தப்போ தான் அவங்க மகளுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருப்பார் நேரு அவர்கள். அதுக்கப்புறம் அவர் எழுதின நூல்கள்லாம் என்னென்னா உலக வரலாற்றின் காட்சிகள், சுயசரிதை, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற ஒரு நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் கிராமத்தில் நடந்த முதல் மாநாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1937 பைஸ்பூர் என்ற கிராமத்தில் நடந்த மாநாடு. அதுலேயும் நேரு அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. விதியோடு செய்த ஒப்பந்தம் முடிந்து விட்டதுன்னு ஒரு முழக்கத்தை இட்டிருப்பார். அது எப்போனா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அப்படி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் உலகமே உறங்கி கொண்டிருக்கும் போது இந்தியா விழித்து கொண்டது. இந்த முழக்கம் எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நமக்கு வந்து ஒரு இரவு 12 மணி வாக்கில் சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க நேரு அவர்கள் இந்த முழக்கத்தை. அப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரும் நம்ம நேரு தான். அவர் எழுதின ஒரு பத்திரிக்கை என்னன்னா நேஷனல் ஹெரால்டு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிமை பட்டய சட்டம்னு ஒன்று சொல்லியிருப்பார். அது என்னென்னா 1935 வந்த இந்திய அரசு சட்டத்தை தான் ஒரு அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்தி இறந்தப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வாழ்வில் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார். காலம் பொன் போன்றது, வேற்றுமையில் ஒற்றுமை எல்லாமே நேரு அவர்கள் சொன்னது தான். அவர் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 மே 27 இறந்திருப்பார். பூர்ண சுயராஜ்யம் எப்போ கேட்டிருப்பாருன்னா 1930 ஜனவரி 26 தான் பூர்ண சுயராஜ்யம் கேட்டிருப்பார் நேரு அவர்கள். இன்றைக்கி நம்ம நேரு அவர்களை பற்றி பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறொரு தலைவர்களை பற்றி பார்ப்போம். இது போன்ற போட்டித்தருக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.